அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, அன்சீன் பேசேஜஸில் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். ஸோ சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஆல்ரெடி கொஸ்டின் டைப்ஸ் பார்த்துட்டோம், ஸ்ட்ராங் கொஸ்டின் பார்த்துட்டோம், வீக் கொஸ்டின் பார்த்துட்டோம், மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துட்டோம். இப்போ சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற ஏரியா பார்க்க போகிறோம். இதுக்கான கம்ப்ளீட் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கம்ப்ளீஷன்னா என்ன? Sentence completion question in unseen passages test your understanding of context, vocabulary, grammar, logical reasoning. You need to choose the most appropriate word or phrase to complete the sentence meaningfully. இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீஷனுங்கிற ஒரு ஏரியாவே எதுக்குன்னா, நம்ம கரெக்டாக டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறோமா, ஒகாபுலரி கரெக்டாக நமக்கு தெரியுதா, கிராமட்டிக்கலாக தெரியுதா, லாஜிக்கலாக திங்க் பண்ணுறோமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மோஸ்ட் கரெக்டான வேர்டை அங்கே எடுத்து போடணும். இல்லை ஃப்ரேஸ் மாதிரி 2-3 வார்த்தைகள் சேர்ந்த ஃப்ரேஸை அங்கே எடுத்து போடுற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதை போட்டே ஆகும். இதுதான் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது. ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன மாதிரியெல்லாம் இங்கே கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? vocabulary பேஸ்டு கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, த கவர்மெண்ட் நியூ பாலிசி எய்ம்ஸ் டு டேஷ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். இது எப்படின்னா, சாதாரண ஒகாபுலரியில் நம்ம திங்க் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பி, ரெடியூஸ். இது எப்படி ரெடியூஸ்? நம்ம இன்க்ரீஸாக இருக்கலாம், ரெடியூஸாக இருக்கலாம், இக்னோராக இருக்கலாம், டிலேவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. பட் ஆனால் காமன் சென்ஸோட திங்க் பண்ணுறோம். எதுக்கு? The government new policy aims to reduce unemployment rates in rural areas. கவர்மெண்ட் எதுக்கு ஃபர்ஸ்ட் பாலிசி போடுவான்? மக்களுடைய வேலைவாய்ப்பு இன்மையை குறைக்கிறதுக்காக நியூ பாலிசி. ஸோ இதை காமனாக திங்க் பண்ணாலே, அந்த ஒகாபுலரி நமக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக மீனிங் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ஐடென்டிஃபை த வேர்ட் தட் லாஜிக்கலி ஃபிட்ஸ் த சென்டென்ஸ் மீனிங். ஒவ்வொரு வேர்டா ப்ரொசீட் பண்ணி பார்த்து வாசிக்கும் போது மீனிங் கிடைக்குதுல்ல, அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதான் ஸ்ட்ராட்டஜி. லாஜிக்கல் கனெக்டர் கம்ப்ளீஷன். த ப்ரொட்டஸ்ட் வாஸ் பீஸ்ஃபுல் டேஷ் போலீஸ் வேர் ஸ்டில் டிப்ளாய்ட் இன் மெயின்டைன் ஆர்டர். அதாவது ஹவெவர் அப்படிங்கிற வேர்டு ஆன்சர் இருக்கு. பிகாஸ், ஆல்தோ, ஸோ இதெல்லாம் வந்து கனெக்டர் வேர்டு. ஸோ இதோட கரெக்ட் மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும். The protest was peaceful. However, the police were still deployed to maintain order. protest வந்து பீஸ்ஃபுல்லாக தான் நடக்குது. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் போலீஸ் வந்து தன்னுடைய வேலை செஞ்சு தானே ஆகணும். ஸோ மெயின்டைன் ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதான் அவங்க சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜி. ஐடென்டிஃபை டிரான்சிஷன் வேர்ட்ஸ் தட் ஷோ கான்ட்ராஸ்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆர் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. கான்ட்ராஸ்ட், காஸ் அண்ட் எஃபெக்டா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் அதோட சீக்வன்ஸை பாருங்க. இது 3 ஏதாவது அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கான்டெக்ஸ்ட் பேஸ்டு கம்ப்ளீஷன். எக்ஸாம்பிள் பாருங்க. ரினியூவபிள் எனர்ஜி இஸ் கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ் டியூ டு இட்ஸ் டேஷ் இம்பாக்ட் ஆன் தி கவர்மெண்ட். ரினியூவபிள் எனர்ஜி வந்து இம்பார்ட்டன்ட் எதனாலன்னா, டேஷ் இம்பாக்ட் ஆன் த என்விரான்மெண்ட். ஓகேவா? பாசிட்டிவ் என்விரான்மெண்ட். ஸோ ரினியூவபிள் எனர்ஜினாலே அது பாசிட்டிவ் தான், அதில் டவுட் கிடையாது. ஏன்னா அது வந்து மறுசுழற்சி முறையில் எனர்ஜியை நம்ம நாட்டுக்கு கொண்டாடுறது நமக்கு பாசிட்டிவ் தான் இல்லையா? ஸோ இது வந்து ஹார்ம்ஃபுல்லா என்விரான்மெண்ட்டுக்கு கிடையாது, நெகட்டிவா கிடையாது, டிஸ்ட்ரக்டிவா கிடையாது, அப்போ பாசிட்டிவ் தான். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு சின்ன லாஜிக் இருந்தாலே போதும் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ரீட் த சென்டென்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் மேட்ச் த வேர்ட் டு த டோன். டோனை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி வார்த்தைலாம் பாசிட்டிவ் தானே, அதான் அவங்க சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிராமர் பேஸ்டு கம்ப்ளீஷன். எக்ஸாம்பிள். இஃப் ஹி டேஷ் ஹார்டர் ஹி வுட் பாஸ் த எக்ஸாம். கண்டிப்பாக அந்த மாதிரி கேட்கலாம். இஃப் கிளாஸ் தெரிஞ்சிருந்தாலே இதை ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஆன்சர் பாருங்களேன். ஹேட் ஸ்டடிட். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் ஹி ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஹி வுட் பாஸ் த எக்ஸாம். ஸோ இதுக்கு கிராமட்டிக்கலா நமக்கு ஸ்டடினா என்ன, ஸ்டடீஸ்னா என்ன, ஹேட் ஸ்டடினா என்ன, ஸ்டடிங்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ டென்ஸ்னு ஒரு டாபிக் பார்த்தோம். ஒரு 12 டைப் ஆஃப் 3 இம்பார்ட்டன்ட் டென்ஸு 4 நாளாக பிரித்து அதில் ஒரு 12 டைப் இருக்கும். அதை ரொம்ப தெளிவாக படிச்சுன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எப்போவுமே இஃப் கிளாஸில் வந்து இந்த கமாக்கு இங்கிட்டு இருக்கிறத வச்சு தான் இங்கிட்டு இருக்கிற ஆன்சர் கொண்டு வரவே முடியும். ஸோ இங்கிட்டு வந்து இதில் ஹேட் ஸ்டடி அப்படின்னு இருக்கு இல்லையா, இஃப் ஹி ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஹி வுட் பாஸ் த எக்ஸாம். அவன் கடுமையாக படிச்சிருந்தான் அப்படின்னா அவன் பாஸ் பண்ணியிருப்பான். ஓகேவா? ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பாருங்க, ஃபோக்கஸ் ஆர் டென்சஸ் தான். டென்சர், கண்டிஷனல் அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இது தெளிவாக புரிஞ்சுட்டோம்னா ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? அடுத்து காஸ் அண்ட் எஃபெக்ட் கம்ப்ளீஷன். இப்போ காரணம் மற்றும் காரணிகளால் எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு பார்க்கணும். The factory was shut down. Dash it violated environmental laws. The factory was shut down because it violated environmental law. ஃபேக்டரியை மூடிட்டாங்க ஏன்னா இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு கொடுக்குது. இது என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழலுடைய சட்டத்தை என்ன பண்ணுது, மீறுது, அதனால அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராட்டஜி பாருங்க, ஐடென்டிஃபை வேர்ட்ஸ் தட் இண்டிகேட் ரீசன், ரிசல்ட் ஆர் பர்பஸ். ஒரு ரீசன் இருக்கு, ஒரு ரிசல்ட் இருக்கு, பர்பஸ் இருக்கு. இதை பார்த்தாலே காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதனால இப்படி நடந்துச்சு. டிப்ஸ் டு கிராக் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் கொஸ்டின்ஸ். இப்போ சின்ன சின்ன டிப்ஸ் தரேன், எப்படி இதை ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? ரீட் த சென்டென்ஸ் கேர்ஃபுல்லி டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் மீனிங். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே 90% ஆன்சர் நீங்க பண்ணிடலாம். லுக் ஃபார் க்ளூஸ் இன் எ சென்டென்ஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட், கான்ட்ராஸ்ட் ஆர் டைம். இந்த மெத்தட் ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும். எலிமினேட் ராங் ஆப்ஷன்ஸ் தட் டோன்ட் ஃபிட் கிராமட்டிக்கலி ஆர் லாஜிக்கலி. லாஜிக்கா இல்லாததையும் கிராமட்டிக்கலா அந்த இடத்துல ஃபிட் ஆகாத வேர்ட்ஸையும் முதல் எலிமினேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா செக் த டோன் ஆஃப் த பேசேஜ், ஃபார்மல், இன்ஃபார்மல், பாசிட்டிவ், நெகட்டிவ். அது ஃபார்முலா கொடுத்துருக்கா, இன்ஃபார்முலா கொடுத்துருக்கா, பாசிட்டிவா கொடுத்துருக்கா, நெகட்டிவா கொடுத்துருக்கான்னு செக் பண்ணுங்க. அது செக் பண்ணாலும் என்ன செய்ய முடியும், உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ என் கார்டு போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் முடிச்சது. ஒரு அன்சீன் பேசேஜஸ்ல சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் எப்படியெல்லாம் கேட்கலாம், எப்படி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும், அதுக்கான க்ளூ, அதுக்கான பேட்டர்ன், எத்தனை டைப்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ அன்சீன் பேசேஜஸ்ல சென்டென்ஸ் கம்ப்ளீஷனுக்கான ஒரு கம்ப்ளீட் ப்ராட் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ உங்களுடைய வேலை படிக்கிறது மட்டும்தான். ஓகேவா? ஸோ அன்சீன் பேசேஜ் வந்து ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் திடீர்னு ஒரு கேள்வி 2 கேள்வி டஃப்பாக கேட்டால் கூட நமக்கு அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜை வச்சு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாமா, இல்லை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாமா, இல்லை வேற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாமா அப்படின்னு பார்த்து நமக்கு என்ன செய்ய தெரியணும், ஆன்சர் பண்ண தெரியும். அதுதான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி தயவு செய்ய அனுப்புங்க. ஓகேவா? நம்மளுடைய வேலை அன்சீன் பேசேஜஸை முடிச்சாச்சு. அடுத்த டிரான்ஸ்லேஷனுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மெட்டீரியல் ரெடி பண்ண உடனே அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? அந்த பிப்ரவரிக்குள்ளே எப்படியாவது ஜென்ரல் இங்கிலீஷை முடிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.